இன்னொரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான காரைக்குடி பால் கொழுக்கட்டை. ஈஸியாக 4 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவுனது, நெய், உப்பு, ஏலக்காய் தூள், காய்ச்சின பால் 1 கிளாஸ், தேங்காய் பால் 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த கெட்டியான தேங்காய் பால், இது ரெண்டும் செகண்ட் எடுத்த பால், தண்ணி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு சாஸ்பேனில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சூடு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் அரிசி மாவை எடுத்துருக்கேன். அரிசி மாவை லைட்டாக வறுத்துட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிட்டதுனால அப்படியே எடுத்துருக்கேன். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் துருவனது, ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மாவை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும்போது அதில் மிக்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னா பால் கொழுக்கட்டை ரொம்ப தண்ணியாக இருக்கும். கெட்டியாகிறதுக்காக தான் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சுட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொழுக்கட்டை பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். சூடு ஆறிடுச்சு. இப்போ நல்லா கையால் கொழுக்கட்டை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. பெருசாக இருந்தால் கொழுக்கட்டை வேகாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் 1 கிளாஸ் தண்ணி, கூடவே 1 கிளாஸ் பசும்பால் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, கொழுக்கட்டைக்கு மிக்ஸ் பண்ணும்போது எடுத்து அந்த 1 ஸ்பூன் மாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த அரிசியெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே கலந்தோம்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் கட்டி இல்லாமல். இப்போ நல்லா கலந்து வந்துடுச்சு. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம்.
சிம்மிலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை உருண்டைங்க எல்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம 3rd ஸ்டெப்பாக எடுத்துருக்கிற ப்ரௌன் சுகரை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இது கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ 4th ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற செகண்ட் எடுத்துருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு சூடானா போதும். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ட்ரெண்டிங்கான காரைக்குடி பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் பால், ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ஹெல்த், டேஸ்ட்டுக்கு டேஸ்ட். இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.